السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறையை நாம் பார்க்க இருக்கின்றோம். நாளை பிறை கண்டால் சனிக்கிழமையிலிருந்து சாட்டர்டேயிலிருந்து இன்ஷா அல்லாஹ் துல்ஹிஜ்ஜுடைய மாதத்தை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்கள், இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சிறப்புகளை சொல்லியிருக்கின்றார்கள். அதில் மிக முக்கியமான சிறப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் பார்க்கக்கூடிய ஜிஹாத் என்ற உயர்ந்த அமல் அதைவிட சிறந்ததா இந்த நாட்களிலே செய்யக்கூடிய அமல் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், அதைவிட ஜிஹாதை விட சிறந்ததுதான் இந்த 10 நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஆனால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதுக்காக வேண்டி சென்று தனது பணத்தையும் தனது உயிரையும் தியாகம் செய்கின்றார், அவர் மிகச் சிறந்தவராக மாற முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, துன்யாவுடைய நாட்களிலே மிகச் சிறந்த நாள் துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்கள், ஆரம்ப 10 நாட்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். வல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியம் செய்த அல்லாஹ், வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது என்று சத்தியம் செய்து சொல்கின்றார். முஃபஸ்ஸிரூன்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கின்றார்கள், அந்த 10 இரவுகளும் இந்த 10 நாட்கள் தான், துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள். அல்லாஹு தஆலா ஒரு விஷயம் மீது சத்தியம் செய்து சொல்வதாக இருந்தால் அந்த நாட்கள் மிகச் சிறந்த நாளாகத்தான் இருக்க முடியும் என்று முஃபஸ்ஸிரூன்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். இந்த நாள் ஏன் இவ்வளவு சிறந்த நாட்களாக இருக்கின்றது என்றால், இதிலே முக்கியமான ஒரு நாள் அரஃபாவுடைய தினம் இருக்கின்றது. ஹஜ் என்றாலே அரஃபா, அல் ஹஜ்ஜு அரஃபா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அரஃபாவுடைய தினம் இந்த 10 நாட்களிலே 9வது தினத்தில் தான் இருக்கின்றது. இதனால் இந்த நாட்கள் மிகச் சிறந்த நாளாக மாறுகின்றது. இந்த 10 நாட்களும் சிறப்படைவதற்கு என்ன ஒரு காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் மகத்தான நாள் யௌமுன் நஹர், குர்பான் கொடுக்கக்கூடிய 10வது நாள், பெருநாள் கொண்டாடக்கூடிய தினம். இந்த நாள் மிகச் சிறந்த நாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நாள் இந்த 10 நாட்களிலே கடைசி நாளாக வருகின்றது. இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியமான நாட்கள் யௌமுல் கர் என்று அழைக்கப்படக்கூடிய பெருநாள் நாளைக்கு பின்னால் வரக்கூடிய நாட்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவுடைய நாட்களை சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, இந்த 10 நாட்களும் சிறந்ததாக மாறுவதற்கு பல அமல்கள் இதிலே செய்யப்படுகின்றன. இந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய மிகச் சிறந்த அமல் தான் ஹஜ் உம்ராவாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ், அல்லாஹ் எம் அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நசீபாக்க வேண்டும், அந்த ஹஜ்ஜுக்கு உரிய நன்மை சொர்க்கம் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு ஹாஜியின் ஹஜ் கபூல் செய்யப்பட்டால் அன்று பிறந்த ஒரு குழந்தையை போன்று, நியூபோர்ன் பேபியை போன்று ஒருவர் மாறுகின்றார், பாவமற்ற தூய்மையான மனிதராக மாறுகின்றார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 2 முக்கியமான விடயங்கள், இஸ்லாம் யஹ்திமு மா கான கப்ல, இஸ்லாம் அதற்கு முன்னால் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிக்கின்றது. இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ், ஹஜ்ஜுக்கு முன்னால் செய்த அனைத்து பாவங்களையும் ஹஜ் மன்னித்து விடுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹஜ்ஜுடைய அமல் இந்த நாளிலே செய்யப்பட வேண்டிய முக்கியமான நாளாக இருக்கின்றது. இதே போன்று இந்த நாளிலே செய்ய வேண்டிய முக்கியமான அமல் தான், கண்ணியமானவர்களே, நோன்பு பிடிப்பது. இந்த 10 நாட்களும் நாம் நோன்பு பிடிப்பது மிகச் சிறந்ததாக இருக்கின்றது. இதிலே வரக்கூடிய 9வது தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளிலே பிடிக்கக்கூடிய நோன்பு முந்திய வருடம் பின்னால் வரக்கூடிய வருடத்துடைய பாவங்கள், சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமைகின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இந்த நாளிலே செய்ய வேண்டிய அமல்கள், கண்ணியமானவர்களே, தக்பீர், அல்லாஹ்வை அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும், தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும், தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்கள் மிகச் சிறந்த நாள் என்று சொல்லிவிட்டு காட்டிய முக்கியமான அமல், கண்ணியமானவர்களே, ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன, இந்த நாளிலே நீங்கள் அதிகமாக செய்யுங்கள், மினத் தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், வத் தக்பீர், தக்பீர் சொல்லுங்கள், வத் தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். இந்த நாளிலே நாம் அதிகமாக தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்னு உமர், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுமா மார்க்கெட்டுக்கு சென்று, இந்த நாட்களிலே சந்தைக்கு சென்று சப்தமிட்டு தக்பீர் சொல்வார்கள். இதை பார்த்து மக்களும்
சப்தமிட்டு தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று ஹதீஸ்களிலே பதிவாகி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று இந்த நாட்களிலே அதிகமாக நாம் தக்பீர் சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, அரஃபாவுடைய தினம் அன்று ஃபஜ்ருடைய தொழுகையில் இருந்து நாம் தொழுகைக்கு பின்னால் தக்பீர் சொல்ல ஆரம்பிப்போம். அந்த தக்பீரில் சொல்லப்படும் தக்பீர் முகையத் என்று சொல்லப்படும் அந்த தக்பீரை ஆரம்பித்து பெருநாள் தினம் பெருநாளைக்கு பின்னால் வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக்குடைய 3 நாட்களிலும் நாம் தக்பீர், கடைசி 3 நாட்களுடைய அசருடைய தொழுகை வரைக்கும் நாம் தக்பீர் சொல்வது மிக சுன்னத்தான வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இந்த நாளிலே நாம் அதிகமாக தொழ வேண்டும், அதிகமாக சதக்காக்கள் கொடுக்க வேண்டும். இப்படி என்னென்ன நல்ல காரியங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அந்த அமல்களை இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டும். அத்துடன் கண்ணியமானவர்களே, அஷ்ஹுருல் ஹுரும் என்று அழைக்கப்படக்கூடிய கண்ணியமான ஒரு மாதத்திலே இருக்கின்றோம். இந்த மாதத்திலே அமல் செய்வது எவ்வளவு மகத்தானது, எவ்வளவு ரிவார்டையும் கூலிகளையும் எமக்கு பெற்று தருகின்றதோ, இதே போன்று பாவம் செய்வது, அல்லாஹுக்கு மாற்றமான காரியங்களிலே ஈடுபடுவது பயங்கரமான தண்டனைகளை, அல்லாஹுடைய கோபத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைகின்றது. எனவே வீணான பாவமான பேச்சுக்கள், எமது செயற்பாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் விரும்பாத முறையிலே அமைத்துக் கொள்ளாமல் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே நாம் அமைத்துக் கொள்வோம். இதே போன்று கண்ணியமானவர்களே, உதுஹியாவுடைய அமல், இதை பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம். நாளை பிறை கண்டால் உதுஹியா கொடுக்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் நகங்களையும் முடிகளையும் வெட்டக்கூடாது, உதுஹியா கொடுக்கும் வரைக்கும் வெட்டக்கூடாது என்று ஹதீஸிலே பதிவாக இருக்கின்றது. எனவே நாளை மகரிப் தொழுகைக்கு முன்னால் எமது நகங்களை, எமது முடிகளை நாம் வெட்டி கொண்டால் அது மிகச் சிறந்தது. அந்த மகரிபுக்கு பின்னால் நாம் உதுஹியா கொடுக்கும் வரைக்கும் வெட்டி கொள்ள கூடாது என்ற ஹதீஸையும் நாம் மனதிலே நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த 10 நாட்களிலே நல்ல அமல்களை செய்து அவனது பொருத்தத்தையும் அவனது அன்பையும் அடையக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.